ஹாய் வியா vlogs ஃபேமிலி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். அதாவது நான் லைம் ரோட் பிராண்ட்ல இருந்து ஒரு 4 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இந்த 4 ட்ரெஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வேர் தான். இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இது எல்லாமே சேர்த்து 2000 ரூபாய்க்கு வெறும் 2 ரூபா மட்டும்தாங்க கம்மி. ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணி நம்ம இப்போ பார்க்க போறோம். இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த பிளாக் கலர் ஃப்ராக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ஸ் மாதிரி வந்திருக்கு, கொஞ்சம் பஃபியாக இருக்குது. அண்ட் உங்களோட சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் டைட்டாக தான் வந்திருக்கு. அண்ட் இதுதான் அந்த ஃப்ராக்கோட ஃபுல் லுக்கு. அண்ட் இங்கே ஒரு வெயிஸ்ட் கிட்ட கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஸ்லிட் வரும். ஸோ நீங்கள் சைஸஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா இந்த ஸ்லிட் மூலியமா லைக் உள்ள இருக்க விஷயம்லாம் வெளியில தெரியும். அதனால நீங்க பார்த்து கொடுத்துக்கோங்க சைஸஸ் மட்டும். வேஸ்ட் கிட்ட ஒரு எலாஸ்டிக் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன சைஸ்ல இருக்கீங்களோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா சைஸ் அதுவே நீங்க வாங்கிக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. எஸ், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ரைஸில் எப்படி இது கிடச்சிது அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ப்ரைஸ் வந்து சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ரெட் கலர் ஃப்ராக் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீல்ஸ் வச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பேட்டர்ன் வெயிஸ்ட் வரைக்கும் வரும். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸில் எப்படி அவங்க வந்து இதை கொடுத்தாங்களே, ஆஃபர் பண்ணாங்கன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. லிட்ரலாக எப்படி தெரியுமா இருக்கு, மோனிகா பாட்டில் பூஜா ஹெக்டே ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் மோனிகா காஸ்டியூமே தாங்க இது. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. ஸோ யாராவது இது வரைக்கும் ஐயோ ஸ்லீவ்லெஸ் ட்ரை பண்ணுமா, கொஞ்சம் குண்டா இருக்குமே, கொஞ்சம் பப்ளியா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இப்போ ட்ரை பண்ணலன்னா எப்போ ட்ரை பண்ண போறீங்க? இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல போல்கா டாட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா இருந்தது. சைட்ல வந்து பஃப்ஸ் வச்சு ஸ்லீவ்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்திருந்தது. பட் ஆனால் கண்டிப்பா எனக்கு அது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. ஏன்னா என்னோட சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இங்கெல்லாம் ரொம்பவே லூஸா இருந்தது. நம்ம லிட்டரலாக குனிய கூட தேவையில்ல, அந்த அளவுக்கு நமக்கு விசிபிளாவே தெரியும் எல்லாமே. ஸோ நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி இந்த மாதிரி ஒரு நாட் டைப்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் அகெயின் வந்து முதுகு தெரிகிற மாதிரி அது கீழே தான் இருக்கும். ஸோ அது அந்த ஃப்ராக்கோட டிசைன் இதுதான். எனக்கு இது வந்து டிசைனாக பிடிச்சிருக்கு. மேபி அதே சைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை வச்சுருந்துருப்பேன். ஸோ நான் இதை ரிட்டர்ன் போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கை ப்ளூ கலர் போல்கா ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஜிப்பும் வச்சுருக்காங்க, அதே டைம் ஹூக்கும் வச்சுருக்காங்க. இந்த சைடும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு சைடில் மட்டும்தான் ஜிப் அண்ட் ஹூக் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் அதோட பேட்டர்ன். அந்த வெயிஸ்ட் கிட்ட இருந்து செஸ்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பேட்டர்ன். மொத்தத்தில் இது எனக்கு ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டிஷர்ட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குன்னு தெரியுமா? நான் இதோட ப்ரைஸ் மட்டும் நானே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வெறும் 162 ரூபா மட்டும்தான். ஃபுல் கை வந்திருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிட் ஒன்று இருக்கும். அண்டு இந்த சைடுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஸ்லிட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்லிட்ஸ் தான் இந்த டிஷர்ட்டில். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வேர் பண்ணுறேன். புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அண்ட் இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் இல்லை, எல் வரைக்கும் தான் இருக்குது. இந்த டிஷர்ட்டுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் தேவைப்பட்டவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இங்கே காலருக்கு வந்து பின்னாடி ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டைட்டாக வேணுமோ நீங்கள் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த பட்டன் கூட வேர் பண்ண வேண்டாம், நல்லா தான் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த பட்டன்.
இதுதாங்க நான் வாங்கின அந்த 4-5 ட்ரெஸ்லேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா இதோட பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரே பிரிண்ட் தான். அண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2மே சட்டிலான ஒரு கலர். ஒரு லைம் எல்லோவோட ஸ்கை ப்ளூ சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அண்ட் சைடில் பட்டன் ஸ்லிட்ஸில் வந்து ஏதாவது உள்ள ஸ்கின் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் கரெக்ட் சைஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையே நமக்கு இருக்காது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இது யாராவது நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கிற இடத்துக்கு இல்லை பட்ட பகலில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உள்ளே நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிப்ஸ் இல்லைன்னா ஷிம்மி நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஸ்டைல் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து இப்போது ஸ்டைல் வந்து கீழே இருக்க பட்டனை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் பேண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம இப்படி விட்டுட்டு இது இப்படி விட்டுடலாம். அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் கையும் வந்து நம்ம ஃபுல் ஹேண்ட் இல்லாமல் இப்படி மடக்கிக்கலாம். நம்ம ஸ்டைல் பண்ணுற விதம் தானே. இதுவே நீங்கள் இதே ஆம்ப்ரே பிரிண்டில் ஒரு 1500 2000 ருபீஸ் வச்சிங்கன்னா இன்னுமே குவாலிட்டியான ஷர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப நல்லா இருக்குது பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. இதுதான் இந்த ஷர்ட்டோட ஃபுல் வியூ. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு வகையாக நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பட்டன் லாஸ்ட் பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து அப்படியே ஃப்ளோ ஆக விட்டுட்டு இந்த சைடை மட்டும் டக்கின் பண்ண வச்சுக்கலாம். அண்ட் கை வந்து ஃபுல் ஹேண்டாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இந்த சைட் பட்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஃப் ஹேண்ட் மாதிரி அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த பர்டிகுலர் ஷர்ட் வந்து இது கொஞ்சம் அயன் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ சுருங்கி இருக்குது. அயன் பண்ணி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெயின்ஸ் இருந்தது. கை கிட்டெல்லாம் ரொம்ப ஸ்டெயின்ஸ் இருந்தது. என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது. ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நான் இதை ரிட்டர்ன் பண்ணலை. கரையுமே ரொம்ப மைல்டாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வர ப்ராடக்ட்ஸில் கரை ரொம்ப அதிகமாக விசிபிளாக தெரியுது, இல்லை கரை இருக்குன்னாலே நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அவங்க. ரிட்டர்ன் இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட், இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. லைம்ரோட் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் இந்த க்ளோத்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். இந்த 4-5 க்ளோத்ஸ் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேனோ அது எல்லாமே சேர்த்தே 2000 ரூபாய்க்கு 2 ரூபா மட்டும்தான் கம்மி. கரெக்டாக 1998 தான் இதோட விலையே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்கேஸ் உங்களால் ஆப்லாம் நம்ப முடியாதுங்க, நான் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு லைம்ரோட் ப்ராடக்ட் வந்து அன்லிமிட்டடில் நிறைய கிடைக்குது. அன்லிமிட்டட்னு ஒரு கடை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நிறையவே கிடைக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வேர் பண்ணி ட்ரையல் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுவே நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. இது எல்லா க்ளோத்ஸுமே நான் காசு போட்டு வாங்கின க்ளோத்ஸ் தான். எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லைம்ரோட் ஷாப்பிங் ஹால் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த கிளாத்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வியா விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்வின்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷயா. லவ் யூ. டேக் கேர்.